கருப்பா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு நினைச்சாலே கருப்பு இப்படித்தான் இருப்பார். இப்படி இருக்கிற கருப்பசாமிக்கும் அழகர் கோவில்ல காவல் காத்து கொண்டிருக்கிற 18ஆம் படி கருப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் இந்த 18ஆம் படி கருப்பு, அழகர் கோவிலுக்கும் இவருக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். அழகர் மலையில இருக்கிற அழகர் உற்சவ சிலையை எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த சிலை அபரஞ்சி தங்கத்தினால் உருவானது. இந்த உலகத்திலேயே அழகரோட அழகுக்கு நிகரான உற்சவ மூர்த்திகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அழகான சிலையை, அந்த சக்தியை அங்கு தரிசிக்க வந்த ஒரு மலையாள மன்னன் இந்த பாண்டிய நாட்டுல இருந்து தன்னோட தேசத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும்னு முடிவெடுத்தான். ஆனால் அழகரோ ஒரு கோட்டையில இருப்பது போல ரொம்பவுமே பாதுகாப்பா இருந்தாரு. நாடு திரும்பிய மன்னன் ஒரு 18 மந்திரவாதிகளை கூப்பிட்டு மந்திரவாதிகள் கிட்ட அந்த வேலையை கொடுத்தான். அந்த 18 மந்திரவாதிகளுக்கும் காவலா மலையாள தேசத்தோட காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மேல ஏறி அழகர் மலையை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சாங்க. அழகர் மலைக்கு வந்த அந்த காவல் தெய்வம் அழகரோட அழகுல மயங்கி தன்னையே மறந்து அங்கேயே நின்றுச்சு. அதே சமயத்துலதான் அந்த மந்திரவாதிகள் 18 பேரும் அழகரோட சக்தியை வேறொரு இடத்துக்கு மாற்ற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் கண்ணுக்கும் தெரியாம இருக்க ஒரு விதமான மைய தன்னோட கண்கள்ல பூசிக்கிட்டாங்க. அந்த மைய பூசின உடனே அவங்களோட உருவமும் மறைஞ்சு போயிடுச்சு. அழகரோட உருவத்துல இருக்கிற சக்தியை திருடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட திட்டத்தை முறியடிக்கிறதுக்காகவே அழகர் கோவில் பட்டர் ஒருவரோட கனவுல தோன்றி மந்திரவாதிகளை குறித்து எச்சரிக்கை விடுத்தாரு. கண் விழித்த பட்டர் மந்திரவாதிகளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. மறுநாள் காலையில இறைவனுக்காக படைக்கிற பொங்கல்ல அளவுக்கு அதிகமா மிளகு சேர்த்து கோயில் முழுவதுமே வைக்கிறாரு. பொங்கலோட வாசனையால ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அந்த பொங்கலை எடுத்து சாப்பிடுறாங்க. உடனே காரம் தாங்காமல் அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கண்ணீர் வந்த உடனே அந்த மையம் அழிஞ்சு போயிருது. அவங்களோட உருவமும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. அவங்களோட உருவம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்க காவலர்கள் எல்லாருமே அவங்கள பிடிச்சு அடிச்சு சாகடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரையுமே களிமண்ணால படிகள் செஞ்சு படிக்கு ஒருத்தர் வீதம் 18 படிகள்லையும் அந்த 18 பேரையும் கோபுர வாசல்ல புதைச்சிடுறாங்க. துணையா வந்த கருப்பசாமி அழகரோட அழகுல அப்படியே மயங்கி நின்னதால நான் இந்த கோபுர வாசல்லே இருந்து கோவில காவல் காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கதவுலயே இருந்து காவல் காத்துக்கிட்டு இன்னமும் வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு கூலியாகத்தான் அழகருக்கு படைக்கப்படுற அர்த்தஜாம பூஜை பிரசாதத்தை 18ஆம் படி கருப்பசாமிக்கு இன்னைக்கு வரையுமே வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம எல்லாராலையும் சொல்லப்படுற ஒரு மரபு கதை. இன்னைக்குமே பல மக்களுக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து காத்து வந்துகிட்டு இருக்கிற 18ஆம் படி கருப்பசாமி பத்தி இந்த கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 18ஆம் படி கருப்பு பற்றியும் கள்ளழகரை பற்றியும் கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கு முன்னாடியே பரமசிவம் அப்படின்றவர் செஞ்ச ஆய்வுல பல உண்மைகளும் பல வரலாற்று நிகழ்வுகளும் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. அவரோட ஆராய்ச்சியின் அடிப்படையில இக்கோவில்ல திருட வந்த 18 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க மலையாள நாட்டவர்களும் அயோத்தி நாட்டவர்களும் கோவில் கதை பாடல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுபோல வந்தவங்க யாருமே படையெடுத்து வரல. சின்ன எண்ணிக்கையில 18 பேரும் தந்திரமா கோவிலுக்குள்ள நுழைஞ்சிருக்க காரணத்தினால அவங்க திருட வந்தவங்களும் கருதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 18 பேரையுமே தந்திரமா பிடிச்சிருக்காங்க. கோவிலுக்கு வெளியே மக்கள் காவலர்கள் எல்லாருமே பெருங்கூட்டமா இருந்ததுனால அவங்கள மடக்கி பிடிச்சிருக்கணும். அதனால அவங்களால தப்பிக்கவோ இல்லைன்னா சண்டையிடுவதற்கோ எந்த வாய்ப்புமே இருந்திருக்காது. அதுபோல அவங்க இறைவனோட சக்தியை திருட வந்ததாக கதையில சொல்லப்பட்டிருக்க செய்தி எல்லாமே பொய். உண்மையான காரணம் என்னன்னா அழகர் கோவில்ல கொப்பரையா தங்கம் இருந்திருக்கு. அரங்கன் சொத்து அழகர் அங்கவடிக்கும் காணாது அப்படின்ற ஒரு சொலவடை இருக்கு. அந்த அளவு அழகருக்கு ஆபரணங்கள் இருந்திருக்கு. அதை கேள்விப்பட்டு தான் இவங்க திருட வந்திருக்கணும்னும் இந்த கோவில்ல 2.5 அடி உயரத்துல அபரஞ்சி அப்படின்ற ஒரு அரிய தங்கத்தினாலான திருமால் சிலை ஒன்று ஏறு திருவுடையாள் அப்படின்ற பெயர்ல இன்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த சிலையை திருடுற எண்ணத்துலையும் அவங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த திருட்டை மக்களோ இல்லது மக்களால நம்பப்படுற அந்த கருப்பசாமி தான் தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இன்னைக்கு கூட திருவிழாவுக்காக
அழகர் வெளியே போகும்போது 18ஆம் படி கருப்பன் கிட்ட அவர் என்னென்ன நகைகள் போட்டிருந்தாருன்னு அந்த பட்டியலை வாசித்து காமிச்சதுக்கு அப்புறம் தான், அதே போல் மீண்டும் திரும்பி வரும்போது அந்த நகைகள் வந்திருக்கா அப்படின்றதையும் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே போக முடியுமா. இந்த ஆலயத்தில் மூடிய சாவியை 18ஆம் படி கருப்பனோட சன்னதியில் வச்சுட்டு தான் போகிற வழக்கம் இன்னைக்கும் இருக்கான். முறுக்கு மீசையோடையும் மிரட்டிய விழிகளோடையும் கையில் வீச்சருவாளோடையும் இருக்கிற கருப்பசாமிக்கும் அழகர் கோவிலில் இருக்க கருப்பசாமிக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே இருக்கிற கருப்புக்கு உருவமே கிடையாது. இங்கே இருக்கிற மிகப்பெரிய கோபுர கதவை தான் கருப்பசாமியாக மக்கள் வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோபுர கதவை பற்றி ஆராயும் போது கிபி 1608ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைய இந்த கதவு அடைக்கப்படாமல் தான் இருந்தது. அதாவது இன்னைக்கு முழுமையாக அடைக்கப்பட்டு இருக்கிற 18ஆம் படி கருப்பு இருக்கிற இந்த கதவு மக்கள் பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் 18ஆம் படி வாசல் அப்படின்ற தொடர் எங்குமே பதிவு செய்யப்படாமல் இருந்திருக்கு. ஆனால் 100 ஆண்டுக்கு பிறகு ஒரு வீட்டு பட்டய நகல் ஓலையில் 18ஆம் படி வாசல் அப்படின்ற ஒரு தொடர் காணப்பட்டிருக்கு. மேலும் இந்த சமயத்தில் தான் மதுரையோட அரசியல் தலைமை ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கு. மதுரை ஆண்டு வந்துகிட்டு இருந்த விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சி காலத்திலோ அல்லது அவர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த அவருடைய மனைவியான மீனாட்சியோட ஆட்சி காலத்துல தான் 18ஆம் படி கருப்பசாமியோட இந்த உண்மை கதை நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. சரி, கோவில் கதவை ஏன் மூடி வைக்கணும் அப்படின்னு ஆராயும் போது அழகர் கோவில்ல திருட வந்த 18 பேரை பிடிச்சு வெட்டி கோபுரத்தோட வாசல் படி கீழே புதைச்சதால அந்த வாசல் தீட்டுப்பட்டதா கருதப்பட்டுச்சு. இப்படி தீட்டுப்பட்ட வாசல் வழியா தெய்வம் போய் வருது ஐதீகப்படி முறையில்லை அப்படின்னு தெய்வம் செல்லாத பாதையில மக்கள் போகிறதுக்கும் பயப்படுவாங்க. ஆக யாருமே பயன்படுத்தாத காரணத்தால அந்த கோயிலோட தலைவாசலை மூடிட்டாங்க. இதுக்கு பதிலாக புதிய பாதை ஒன்றையும் உருவாக்குனாங்க. அதுதான் இன்று வரை பயன்பாட்டில் இருக்கிற வடக்கு கோவில் கோட்டை மதில் சுவரை உடைத்து உருவாக்கிய வண்டி வாசல் அப்படின்ற பாதை. நிரந்தரமா மூடப்பட்ட அந்த கதவுல இருந்து கருப்பசாமியோட கதைப்படி கதவாகவே இருந்து அன்று முதல் இன்று வரை 18ஆம் படி கருப்பசாமியாக இருந்து அவர் அழகரையும் மக்களையும் காத்து வந்துகிட்டு இருக்காரு. இயற்கையா இல்லாம கொடூரமா இறந்தவர்களோட இறப்பு மற்றும் அவர்களோட ஆவி பற்றிய பயம் மக்கள் கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. கருப்பசாமி அந்த ஆவிகள் கிட்ட இருந்தும் தீய சக்தி கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் அந்த கதவையே மக்கள் கருப்பசாமியா நிலைநிறுத்திட்டாங்க. மூடிய கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம், கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூ, மாலை ஆகியவற்றால் அலங்கரிச்சும் இன்று பூஜை பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் எப்போவுமே மூடப்பட்டிருக்கிற கதவு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும். மற்றபடி வேண்டுதல் எல்லாமே, நேர்த்திக்கடன் எல்லாமே அந்த பூட்டிய கதவுக்கு தான். சரி, அந்த ஒரு நாள் மட்டும் ஏன் திறக்கிறாங்க? அப்படி திறக்கும்போது அந்த வழியாக யார் போகலாம்? அழகரோட பல்லக்கு கூட அந்த வழியாக போகாது. ஆனால் அழகரோட போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இந்த வாசல் வழியாக போவார். சக்கரத்தாழ்வாருக்கு மட்டும் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை அவ்வாசல் திறக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் போது, ஏற்கனவே இறந்தவர்களோட ஆவி அங்கே இருக்குன்ற பயத்துல தான் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்க திருமாலோட போர்க்கருவியான சக்கரத்தாழ்வாரும் இறந்தவர்களோட ஆவி மற்றும் பயத்தை பத்தின அச்சத்தை வென்று அவ்வழியே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த நிகழ்வு அழகர் மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்க பெருந்தெய்வமான அழகரை கருப்பசாமி எப்படி காவல் காக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுது. மும்மூர்த்திகளை காக்கிற தெய்வமான இந்த திருமாலை எப்படி சிறு தெய்வமான கருப்பசாமி காவல் காக்க முடியும்? அதை எப்படி மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. இப்படி பார்க்கும்போது அண்ணன் மாச்சாமி கதை என்கிற கதை பாடல் வழியா திருமால் கடல் கடைந்த போது கருப்பசாமி பிறந்ததா கூறி கருப்பசாமியோட பிறப்பை திருமாலோட தொடர்பு படுத்துறாங்க. ஆக இவ்வளவு வரலாறும் ஆன்மீக அரசியலும் இருந்தாலும் இன்றும் அந்த மண்ணில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாத்தான் ஒரே சாதி மத பேதமின்றி வாழ்வதற்கு 18ஆம் படி கருப்பசாமி ஒரு காரணமா இருக்காரு. யாரெல்லாம் மதுரையில இருந்துகிட்டு இந்த கருப்பசாமி கோயிலுக்கு இன்னும் போகலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.